நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன? நான் பெரிய தலையை பார்க்கணும். அவர் என்ன எக்ஸிபிஷன் பொருளா? வர்றவன் போறவெல்லாம் பார்க்கறதுக்கு. அவர் நினைச்சது நடக்கிற வரைக்கும் வெளியுலகத்துக்கு முகத்தை காட்ட மாட்டாரு. நீ உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் செய், ஒழுங்கா செய். ஓ சரி. ஆண்டி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஜோதி, உன்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும். ஜோதி, சொல்லுங்க. உட்காரு. அந்த ஃபேம் காஸ்மெட்டிக்ஸோட பிரசன்டேஷன் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? முடிச்சாச்சு. பிரமாதமா வந்திருக்கு. அதை நம்ம பிரசன்ட் பண்ணோம்னா அந்த டீல் கண்டிப்பா கிடைக்கும். நான் கேக்குற வரைக்கும் சொல்லவே இல்ல. நீங்க தானே எல்லாத்தையும் சொந்தமா செய்யணும்னு சொன்னீங்க. சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு சொல்லலாம்னு இருந்தேன். குட். பிரசன்டேஷன் எப்போ? நாளைக்கு. அப்போ ஒரு நாள் பிஃபோராவே கிளம்பணும்ல? ஆமா ஆண்டி. உன் கூட யார் வரா? ஏன் கூடயா? நானே போலையே. பிரசன்டேஷனுக்கு நீ போகலையா? ஆமா. வேற யார் போறா? நம்ம மார்க்கெட்டிங் ஹெட்டும் ஆட் ஏஜென்சி சிஇஓவும் போறாங்க. என்ன நீ தப்பா டிசிஷன் எடுக்கிற? இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கணும்னு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்கேன். அது நீயே பிரசன்ட் பண்ணாதானே கரெக்டா வரும். இல்ல, நான் எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். யூ ஆர் டேக்கிங் ராங் ஸ்டெப். ஒரு பாஸுக்கு இருக்கிற அக்கறை வேலை செய்யறவங்களுக்கு இருக்குமா? அதுவும் இல்லாம ஒரு டீலுக்காக கம்பெனியோட பாஸ் வராம ஒர்க் பண்ற ஸ்டாஃப் அனுப்புனா பாஸுக்கு இதுல பெருசா அக்கறை இல்லைன்னு தானே நினைப்பாங்க. ஆமா ஆண்டி, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். என்ன செய்யறது? ஆண்டி, நீங்க போய் பிரசன்டேஷன் கொடுங்க, கண்டிப்பா கிடைக்கும். இந்த பிரசன்டேஷன் உன்னோடது. நான் எப்படி போவேன்? நீ தான் போகணும். ஐயோ, இத்தனை நாள் வீடு ஆபீஸ்னு இருந்துட்டேன். வெளியில வேற எங்கேயும் போனதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் தெரியாத இடத்துக்கும் தெரியாத மனுஷங்க நடுவுல நின்று பிரசன்டேஷன் பண்ணணும்னா நர்வஸ்ல எல்லாமே சொதப்பிடும். யூ ஆர் தி பாஸ். அது மைண்ட்ல இருந்தா எந்த நர்வஸும் வராது. எல்லாத்தையும் பழகிக்கணும். நான் மட்டும் எப்படி தனியா போறது? நீங்களும் வாங்க. நோ, நான் கூட வந்தா எல்லாத்தையும் ஏன் தலையில கட்டிடுவேன். நான் வரல, நீயே பாத்துக்க. நான் தனியா போகணும்னா எப்படி? ஹெல்ப்புக்கு கார்த்திகை கூட்டிட்டு போ. அவனா பேசியே கொன்னுடுவான். பரவாயில்ல, பேச்சு துணைக்கு ஆள் இருக்கும்ல. அதுக்கு நான் தனியாவே போலாம். வேண்டாம் வேண்டாம், கார்த்திக் வந்தான்னா உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஷோ, வேண்டாம் ஆண்டி. நான் சொன்னா சரியா இருக்கும். என்ன, நீ எங்க ஹோட்டல் எல்லாம் தங்க வேண்டாம். என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அங்க குக்கு, சர்வன்ட்ஸ், நல்ல செக்யூரிட்டிஸ்னு எல்லாருமே இருக்காங்க. என்ன யோசிக்கிற? அது ஆண்டி. சரின்னு சொல்லு. சரி. குட்.
டாக்டர். பிரபு 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 என்னாச்சு டாக்டர்? பதட்டப்படுற மாதிரி எதுவும் இல்லை. ஒரு வகையில் நல்ல விஷயம்தான். என்ன டாக்டர்? பிரபு கான்சியஸுக்கு வந்திருக்காரு. ஆனா ஒரு சில நொடிகள் தான் கான்சியஸ்ல இருந்திருக்காரு. மறுபடியும் கோமா நிலைக்கு போயிட்டாரு. டாக்டர் பதட்டப்படாதம்மா, இது ஒரு குட் சைன். கூடிய சீக்கிரம் பிரபு குணமாயிடுவாருங்கிறதுக்கு இது ஒரு நல்ல அறிகுறி. இன்னும் ஏதாவது பெட்டர் ட்ரீட்மெண்ட்? பிரபுவுக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டோன்ட் வரி. தேங்க்யூ டாக்டர். ஈவினிங் நெப்ராலஜிஸ்ட் வருவாரு. அவரோட பேசிட்டு டீட்டெயிலா சொல்றேன். ஓகேங்களா? சரிங்க டாக்டர். ஓகே டாக்டர். ஓகேம்மா. ரேவதி, இப்போ கொஞ்சம் தைரியமா இருக்குல்லம்மா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேம். ரமேஷ், எஸ் மேம். கம் டு மை கேபின். ஓகே மேம். எஸ் மேம். நம்ம டிராவல் டெஸ்க்ல சொல்லி நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டுக்கு ஹைதராபாத்துக்கு 2 டிக்கெட் புக் பண்ணுங்க. எஸ் மேம். யார் பேருக்கு? ஒன்னு என் பேர்ல, இன்னொன்னு கார்த்திக் பேர்ல. ரெண்டுமே எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ் மேம். எனக்கு எக்ஸிகியூட்டிவ் புக் பண்ணுங்க, கார்த்திக்கு எக்கனாமில புக் பண்ணுங்க. ஓகே மேம். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனது எனக்கு சொல்லுங்க. எஸ் மேம். யூ மே கோ நவ. தேங்க்யூ மேம். ரமேஷ் மேம். கார்த்திக் என் கேபினுக்கு வர சொல்லுங்க. எஸ் மேம். மே ஐ கம் இன்? கம் இன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். நாளைக்கு காலையில ஹைதராபாத் கிளம்புறோம். ரிட்டர்ன் வர 2 நாள் ஆகும். தேவையான பேக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஓகே. ஹைதராபாத்ல போய் நான் என்ன பண்ணணும்? அங்க சாமினார் இருக்கும், கோல்கொண்டா ஃபோர்ட் இருக்கும், ஹுசைன் சாகர் இருக்கும், இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்கு. எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வாங்க. நீங்க சொல்லும் போது எல்லாம் நல்லதாங்க இருக்கு. ஆனா நான் மட்டும் எப்படி தனியா? நீ என்ன லூசா? என்னங்க எப்படி கேட்டீங்க? நீ ஊரை சுத்தி பார்க்கிறதுக்கு கம்பெனில டிக்கெட் போட்டு தருவாங்களா? சத்தியமா நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியவே இல்லைங்க. நான் ஏன் ஹைதராபாத் போகணும்? நீ மட்டும் இல்ல, நானும் வரேன். எதுக்கு? ஃபேம் காஸ்மெட்டிக்ஸ் பிரசன்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு. அப்படிங்களா? குட் லக். நான் வரல. ஏன்? நீங்க இங்க திட்டுறது மட்டும் இல்லாம டிக்கெட் போட்டு கூட்டிட்டு போய் ஹைதராபாத்ல வர திட்டுவீங்களா? ஒழுங்கா இருந்தா யார் என்ன சொல்ல போறாங்க? எதுக்குங்க வம்பு? நான் வரல. ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணியாச்சு. அத கேன்சல் பண்ண சொல்லுங்க. அப்படியா? ஏங்க ஏங்க ஏங்க, ஏதோ சும்மா சொன்னா உடனே சீரியஸ் ஆகி கேன்சல் பண்ணுவீங்களா? சார்மினாரையும் ஹுசைன் சாகர் புத்தரையும் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. நானும் வரேங்க. ஒழுங்கா பேசாம இருக்கணும். இருக்கங்க. You may go now. ரமேஷ் கிட்ட ஃளைட் டைமிங்க கேட்டுக்கோங்க. ஓகேங்க. ஒரு விஷயம் கேட்கலாங்களா? என்ன? நான் கொடுத்த பிரசன்டேஷன் தான் உங்களுக்கு பிடிக்கலையே, அப்புறம் எப்படி ஹைதராபாத்? நம்ம 2 பேர்ல யார் பாஸ்? நீங்க தான். சொன்னதை செய்யுங்க. சரிங்க, பேக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணிடுறேங்க. ம். அண்ணா, இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. இப்படி நேரம் போயிட்டு அப்படியே ரைட்ல போங்க. தேங்க்ஸ்ண்ணா.
ஐயா ஆ இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த அட்ரஸ் இதுதான்ப்பா. சரிங்க. ஆனால் இந்த பேர் உள்ளவர் இங்கே இல்லையே. டேய் கார்த்திக், உன் சிஸ்டம்ல கொஞ்சம் மெயில் செக் பண்ணிக்கிறேன்டா. டேய் தொடாத. என் ரூம்ல எந்த பொருளையும் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல உங்ககிட்ட. உனக்கு தான் செப்பரேட்டா சிஸ்டம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கோ. என்னமோ தங்கச்சிக்காக புது சிஸ்டம் வாங்கி கொடுத்த மாதிரி பேசுற. உன் பழைய டப்பா கம்ப்யூட்டரை கையெல்லாம் கடைக்கு போடுறதுக்கு பதிலா ஏன் தலையில கட்டிட்ட. அதுவும் 100 தடவை ஹேங் ஆகுது. அது சர்வீஸ் பண்ணி கொடுறானா அதையும் செய்ய மாட்டேங்கிற. உனக்கு அது இருந்தாலே போதும். நீ என்ன செய்ய போற? சும்மா Facebookல உட்கார்ந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்க போற. உனக்கு எதுக்கு சிஸ்டம்? பொறாம பிடிச்சவனே. ஆமா, என்ன துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? ஏய், அது உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லடி. இந்தாப்பா, இந்த டூத் பிரஷ், சோப்பு எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. டவல் எடுத்து வச்சிட்டியா? வெஸ்டமா. என்னமா நடக்குதுங்க? அவன் நாளைக்கு காலைல ஹைதராபாத் போறான்டி. இவன் எப்படி ஹைதராபாத் போலாம்? முடியாது. லாஸ்ட் மந்த் நான் என் ஃப்ரெண்டோட பெங்களூர் போறேன்னு சொன்னேன்ல, அனுப்பலல. இவரை மட்டும் எப்படி ஹைதராபாத் அனுப்புறீங்க? ஏய், நீ உன் ஃப்ரெண்டோட ஊர் சுத்துறதுக்காக கேட்ட. அவன் வேலை விஷயமா போறான்டி. இவன் இங்கேயே ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறான். ஹைதராபாத் போய் என்ன கிழிக்க போறான்? சும்மா இரு, அவன் ஆபீஸ் விஷயமா போறான். அம்மா, இவன் பெரிய ஊமை குசும்ப. ஆபீஸ் வேலைன்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட ஊரை சுத்த போறான்னு நினைக்கிறேன். அப்படியாவது லவ் பண்ணி தொலைச்சா கூட பரவாயில்ல, சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடலாம். நீ இவனை இப்படியே நம்பிட்டு இரு. டேய், உண்மையை சொல்லு, உன் கூட யார் வரா? ஜோதி. பாத்தியாமா? ஜோதியா? ஆமா, ஜோதி அவனோட பாஸ். வழக்கமா நம்ம தமிழ் சினிமால முதலாளியும் தொழிலாளியும் தான் லவ் பண்ணுவாங்க. ஏய், வாயை மூடிட்டு சும்மா இரு. அவங்களுக்கும் எனக்கும் ஏற்கனவே ஆக மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. டேய், சண்டையில இருந்து தான்டா ஷார்ட் சர்க்யூட் ஆகும். கொல்ல போற உனிய. பாவம், அவங்களே ஹஸ்பண்ட் இழந்த சோகத்துல இருக்காங்க. என்னமா இவன் சிம்பத்தில காட்டுறான்? இந்த கதை எங்க போய் முடிய போதோ? ஏய், சும்மா இரு. கீழே போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வைப்போ. ஏம்பா, நீயும் சீக்கிரமா சாப்பிட வந்துரு. என்ன காலையில சீக்கிரம் எழுந்து போகணும்ல. இதோ வரமா. வாடி. கொஞ்சமாவது வாய் ஓய்தாடி உனக்கு. பாப்பா பாப்பா. நீங்க பத்திரமா ஏர்போர்ட் வரைக்கும் போய் டிராப் பண்ணிட்டு வந்துருங்க. அப்புறம் வழியில போகும்போது பிரபுவை பத்தி ஜோதி ஏதாவது கேட்டா நீ சொல்லிதாமா எனக்கு நியூஸே தெரியும்னு சொல்லி மேனேஜ் பண்ணிடுங்க. ஜோதி வரா. வாங்க. என்ன ஜோதி, கிளம்பியாச்சா? திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டியாமா? எடுத்துக்கிட்டேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. சரி ஆண்டி. பெஸ்ட் ஆஃப் லக். பாய். பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். ஹாய். வாங்க சிஸ்டர். சொல்லுங்க. நான் கிளம்புறேன். ஓகே. அந்த பேஷண்ட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் கிளம்புறேன். ட்ரிப்ஸ் போயிட்டு இருக்கு, பார்த்துக்கோங்க. துளசி, கொஞ்சம் இருங்க. சொல்லுங்க. உங்ககிட்ட 2 நிமிஷம் பேசலாமா? டாக்டர் கிட்ட ஏதாச்சும் பேசணுமா? இல்ல, பர்சனல் விஷயமா. புரியலையே. இது நான் பேசலாமா வேண்டாமான்னு தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள் பேசுற அளவுக்கு நமக்கு இடையில எந்த நெருக்கமும் இல்ல. இருந்தாலும் சில விஷயங்களை சொல்ல தோணுது. சொல்லுங்க. எதை பத்தி? சக்தியை பத்தி. அவரை பத்தி பேச என்ன இருக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சுன்னு வார்த்தையில சொல்றீங்க. உங்க மனசை கேளுங்க. சக்தி உங்க மனசுல இருக்காரா இல்லையான்னு. உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. உங்க பிரிவுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை சக்தி செய்யற வேலை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா சக்தி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லீகலா நீங்க 2 பேரும் இன்னும் புருஷன் பொண்டாட்டி தானே?
இன்னும் விவாகரத்து வாங்காம இருக்கீங்க? ஏன்னா உங்க மனசுல சக்தி இருக்காரு, அவர் கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கு. சக்தியும் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, அதை நான் கவனிச்சேன். உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. உங்களை மதிக்கிற ஆன மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க 2 பேருக்குமே சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா ஏதோ ஒரு சின்ன ஈகோ உங்களை பேச விடாம தடுக்குது. அதை தூக்கி போடுங்க, பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க, எல்லாம் சரியாயிடும். சக்தி அண்ணன் மேல இருக்க அக்கறையில தான் நான் இப்படி பேசினேன். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. ஒரு நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கணும். ஆனா கடவுள் ஏன் உன்னை இப்படி சோதிக்கிறாரு? பிரபு நல்லாயிடுவாரு நம்பிக்கையோட காத்திருக்க. ஆனா ஒரு கிட்னியில உயிர் வாழ்ந்துட்டு இருக்க பிரபுவோட நிலைமை இப்ப என்ன ஆகுமோன்னு டாக்டர்ஸ் பேசினதை உன்கிட்ட சொன்னா நீ எப்படி தாங்குவ? எதிர்காலம் தெரியாம இப்படி அப்பாவித்தனமா உட்காந்துருக்கே.